வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 7 வயது சிறுமிக்கு நடந்த மோசமான செயல், தந்தை செய்த கொடூரம். தமிழர் பகுதியில் சம்பவம் நடந்தது என்ன? மஹிந்தவின் லீலைகள், பாதுகாப்பு அதிகாரிக்கு தொடரும் சிக்கல்கள், நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. கொழும்பில் விடுதிக்கு அருகில் சிக்கிய போலி பெண் போலீஸ் அதிகாரி, விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். தொடரும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி, நைனா தீவு விகாராதிபதியை சந்தித்த ஜனாதிபதி அனுர, யாழில் பல்வேறு இடங்களுக்கும் விஜயம். அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கின் பதவிக்காலம் முடிவடைந்ததை கொண்டாடி வினோதமான செயலை செய்த அமைச்சர். தமிழ் ஈழத்தின் ஆதரவாளர்களால் பௌத்த சின்னங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது, திடீரென கொந்தளிக்கும் தேரர், வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். அரசு தரப்பில் ஒரு பகுதியினருக்கு அனுர விடுத்த கடும் எச்சரிக்கை, யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். அனுர அரசாங்கத்திற்கு வந்துள்ள மற்றொரு நெருக்கடி, போர் குற்றங்கள் தொடர்பில் மீண்டும் விசாரணை, மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் எழுந்துள்ள கேள்விகள் தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தைப்பொங்கல் தினத்தன்று நாவலப்பட்டி வெஸ்ட் வேர்ல்ட் தோட்டத்தின் ரிலாகல பகுதியில் 7 வயதுடைய சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 35 வயதுடைய நபர் ஒருவர் நாவலப்பட்டி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமியும் சந்தேக நபரும் ஒரே பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று மதிய வேளையில் மதுபோதையில் இருந்த சந்தேக நபர் சிறுமியை அவரது வீட்டிலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள இடமொன்றிற்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு அங்கேயே கைவிட்டு சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சிறுமி நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததை அடுத்து அவரது பெற்றோரும் தோட்ட தொழிலாளிகளும் அவரை தேடத் தொடங்கியுள்ளனர். சுமார் 4 மணித்தியாலங்களின் பின்னர் தோட்ட லயன் குடியிருப்புகளுக்கு மேலுள்ள பகுதியிலிருந்து சிறுமியின் அழுகை சத்தம் கேட்டதை அடுத்து உறவினர்கள் அங்கு சென்று அவரை மீட்டுள்ளனர். அப்போது சம்பவம் தொடர்பான தகவல்களை சிறுமி தெரிவித்ததை அடுத்து அவரது பெற்றோர் நாவலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி முதலில் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கம்பளை பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் HMD ஹேரத்தின் மேற்பார்வையிலும் நாவலப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் KM குலத்துங்க தலைமையிலும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நாவலப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது இப்படியிருக்க, மட்டக்களப்பு 4 வயது சிறுமியை தன் சொந்த தந்தை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிமாவட்டத்தை சேர்ந்த குறித்த நபர் தொழில் நிமித்தமாக மட்டக்களப்பில் குடும்பத்துடன் வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்தவர். இவரின் 4 வயது 8 மாதம் கொண்ட மகளுக்கு பாலியல் சேட்டை செய்ததாக பாதிக்கப்பட்ட மனைவி தனது தாயாரிடம் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து தாயார் வியாழக்கிழமை போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த நபரை கைது செய்து சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவரை வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தி அவரை 29ஆம் திகதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீஸ் நிலைய பெண்கள் மற்றும் சிறுவர் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பௌத்த அடையாளங்கள் தனித்தமிழீழ கோட்பாட்டுவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக கலகம குசலதம்ம தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த விடயத்தில் மகாநாயக்க தேரர்கள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கல்வி மறுசீரமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்தது போல் இதற்கும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அவ்வாறு செய்யப்படாவிட்டால் வடக்கு மற்றும் கிழக்கில் பல பௌத்த வரலாற்று இடங்களை இழக்க நேரிடலாம் என்றும், எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியாத சூழல் உருவாகலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
கந்தரோடை விகாரையை சர்வமத மத்திய நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதற்கு தொல்லியல் திணைக்களம் உதவி செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தேரர்கள் வசிக்கும் பகுதிகளையும் பிரதான விகாரைகள் அமைந்துள்ள பகுதிகளையும் பிரிப்பதற்காக மதில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விளக்கம் அளிக்க காணொலி ஒன்றையும் தாம் வெளியிட்டதாகவும் ஆனால் அதற்கு உரிய கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போது கந்தரோடி விகாரையில் ஒரு தேரர் கூட தங்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் பௌத்தர்கள் என்ற வகையில் வெட்கி தலை குனிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கலகம குசலதம்ம தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் இவை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறி நடைபெறும் செயற்பாடுகளா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். புறக்கோட்டை பகுதியில் பெண் போலீஸ் அதிகாரியாக ஆள்மாறாட்டம் செய்து வந்த பெண் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். புறக்கோட்டையில் உள்ள ஒரு விடுதியில் அருகிலேயே குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அவர் போலியான போலீஸ் சீருடை அணிந்த நிலையில் பிடிக்கப்பட்டுள்ளார். மேலும் மர ஆயுதத்தை ஒத்த வடிவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியொன்றும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் எவ்வாறு இந்த ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டார், இதன் பின்னணியில் வேறு யாராவது தொடர்புடையவர்களா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த செயல்களிலிருந்து விலக வேண்டும், இல்லையெனில் அரசு சேவையிலிருந்து பதவி விலக வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக என்ற போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாட்டில் பரவியுள்ள போதைப் பொருளை முற்றாக ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டத்திற்காக நாம் இன்று ஒன்றிணைந்துள்ளதாக தெரிவித்தார். சக்தி மிக்கதும் பலமானதுமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் பெரிய கனவுகளை கொண்டிருந்தாலும் இந்த விஷ போதைப் பொருள் அவற்றை சிதைத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் வர்த்தகத்திலிருந்து கிடைக்கும் பணத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளும் கூட போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் பெரும்பாலான போலீசார் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்ற போதிலும் சிலர் விதிவிலக்காக போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுங்க திணைக்களம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் உள்ளிட்ட அரசு துறைகளிலும் சில அதிகாரிகள் இந்த சட்டவிரோத வலையமைப்புகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். போதைப்பொருள் வர்த்தகம் இவ்வளவு பரவுவதற்கு அரசியல்வாதிகளின் ஆதரவும் இருந்ததாகவும் சில அரசியல்வாதிகள் போதைப்பொருள் தொடர்பான அடைமொழிகளால் கூட அழைக்கப்பட்ட காலம் இருந்ததாகவும் அவர் நினைவூட்டினார். போதைப்பொருள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கும் நோக்கில் அரசாங்கம் உறுதியுடன் முன்னேறி வருவதாகவும் அந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள சில அதிகாரிகளும் கூட போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர்களாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பலர் அடையாளம் காணப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பொது பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மா அதிபர் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு போதைப்பொருள் அல்லது பாதாள உலக தொடர்புகள் எதுவும் இல்லை என்றும் அந்த துறை இன்று சுத்தமாக இயங்குகிறது என்றும் அவர் உறுதியளித்தார். எனினும் இன்னும் சில அரசு அதிகாரிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு துணை போகும் சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அத்தகைய அனைவரிடமும் அரசாங்கம் தெளிவாக கூறுவது 2 தேர்வுகள் மட்டுமே எனவும் அவர் கூறினார். ஒன்று, போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடனான அனைத்து தொடர்புகளையும் உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும், அல்லது அரசு அதிகாரி பதவியில் தொடர முடியாது, அரசு சேவையிலிருந்து விலக வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடுமையாக எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகதீப ரஜமஹ விகாரையின் விகாராதிபதி வன நவதகள பதுமகீர்த்தி திசநாயக்க தேரரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
2 நாள் விஜயமாக யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி நேற்று நைனாதீவுக்கு சென்ற நிலையில் நாகவிகாரைக்கு சென்று விகாராதிபதியிடம் ஆசிகளை பெற்றுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது அண்மை காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தைட்டி விகாரை தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் ஒவ்வொரு ஜனாதிபதியும் தன்னை வந்து சந்திப்பார்கள் என்றும் அனுரகுமார திசாநாயக்கு 5 தடவைகள் யாழ்ப்பாணம் வந்த போதும் தன்னை சந்திக்கவில்லை என்றும் நைனாதீவு விகாராதிபதி அண்மையில் அதிருப்தி வெளியிட்டிருந்தார். அந்த பின்னணியிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. மேலும் தைட்டி விகாரையின் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைத்தால் அங்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்துள்ளதாகவும் விகாராதிபதி முன்னே ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் வரலாற்று சிறப்புமிக்க நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்து வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது பெண்கள் மற்றும் ஆண்கள் மீது நிகழ்ந்த பாலியல் வன்முறைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் வெளியிட்ட புதிய அறிக்கை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அறிக்கையில் அரச பாதுகாப்பு படைகளால் நிகழ்ந்த பாலியல் வன்முறைகள் திட்டமிட்டதும் பரவலானதும் முறையான முறையிலும் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை போர்க்குற்றங்களுக்கும் மனித குலத்திற்கும் எதிரான குற்றங்களுக்கும் இணையானதாக கருத வேண்டியதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. உயிர் பிழைத்தவர்களின் சாட்சிகள் குற்றம் செய்தவர்களை பொறுப்புக்குள் கொண்டு வரவும் அவர்களுக்கு உடனடியாக நீதி வழங்கவும் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றன. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளிநாட்டு அரசுகளும் பொறுப்பு கூறலை ஆதரித்து விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடரல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அறிக்கையில் போருக்கால பாலியல் வன்முறைகள் சமூகங்களின் பயம், அவமானம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உடனடியாக மருத்துவ உதவி, நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் சர்வதேச சமூகம் பொறுப்பு கூறலை வலுப்படுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி நெவில் வன்னியாராய்ச்சிக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் திகதியிடப்பட்டுள்ளது. நெவில் வன்னியாராய்ச்சி 28 மில்லியன் ரூபாவுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக சந்தேகம் எழுந்துள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த வழக்கை ஜூன் 9 அழைக்குமாறு நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளின் முன்னேற்றத்தை அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு கோரியுள்ளது. அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை கொண்டாடுவதாக பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருந்த 4 ஆண்டு கால சாபம் முடிவடைந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் பதவி விலகலை பால் சோறு சாப்பிட்டு கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து ஊடகங்கள் முன்னிலையில் அவர் பால் சோறு துண்டொன்றை எடுத்து சாப்பிட்டு தனது கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.